புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தி 12வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அப்பகுதி மக்களும் பல்வேறு அமைப்பினரும் இன்று 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண்குமார், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நெடுவாசல் பகுதியில் 12வது நாளாக நீடிக்கும் போராட்டம் குறித்து விரிவாக கடந்த 12 நாட்களாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை இந்த பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காக விவசாயிகளும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு அறப்போராட்டமாக நடைபெற்று வந்தது. 10 நாட்களாக தொடர்ந்த இவங்களுடைய தனி போராட்டமானது நேற்று முதல் தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராடக்கூடிய ஒரு போராட்டமாக மாறியிருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்காக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையில் பார்க்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு எந்த அளவுக்கு போராட்டம் வலுத்ததோ அதே அளவிற்கான போராட்டம் நேற்று முதல் வலுப்பெற்றிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது நேற்று முதலே இளைஞர்களும் அதே போல ஆர்வத்துடன் சமூக எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய அனைவரும் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று மிகப்பெரிய அளவிலான ஒரு உண்ணாவிரத போராட்டமானது இந்த நெடுவாசல் பகுதியில் நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை எதிர்வித்தனர். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களை பாலைவனம் ஆகக்கூடிய திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்பதற்காக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று 12வது நாள் இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் பங்கேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் அதிமுக, திமுக, மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்க்கும்போது இதற்கு போராட்டங்கள் வலுத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த பகுதியில் இருக்க மக்களை பார்ப்பதற்காகவும் இதற்கு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவும் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவரிடம் சில தகவலை பெறலாம். சொல்லுங்கம்மா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எத்தனை நாளா இந்த பகுதியில் இருக்கீங்க? நான் தேனி மாவட்டம், அப்படி சின்னமனூர். அதாவது தேனி மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு விவசாய பூமி தான். எதற்காக நான் தேனி மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் விவசாயத்தை சார்ந்த ஒரு பிரச்சனை. அதாவது இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பூமிக்கு அடியில் இங்கே மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. நீர்வளம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த நீர்வளத்தை முற்றிலுமாக தடுக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை தடுக்கணும். இந்த இடத்துல தடுத்தால் தான் எல்லா இடத்துலையும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே பயணித்து வந்திருக்கோம். இதில் மற்ற இன்னும் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி சிறப்பாக இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல 10 நாட்களாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. நேற்று இந்த 10வது நாளான போராட்டம் எந்த அளவில் வெளியே தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிகள், அதாவது கட்சி முறையால் நிறையா பேர் ஆதரவை தெரிவித்தாங்க. சிறப்பான விஷயம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்களும் மாணவர்களும் விவசாயிகளும் பொதுமக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவெடுத்தோன்னா நம்மளுடைய பிற்கால சங்கதியினருக்கு சிறப்பான ஒரு விவசாய தலைமுறை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கம்பு கையோடு வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கேருந்து வந்திருக்கீங்க? எதற்காக நான் ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து இங்கே வருகை தந்துச்சுங்க. ஸோ நேற்றிலேருந்து இங்கே இருக்கேன் இந்த கிராமத்தில். நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலையான இந்த சிலம்பாட்டத்தை இங்கே நிகழ்த்தி காட்டி இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஒரு சோர்வடையாமல் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எப்படி நம்ம போராடி ஜல்லிக்கட்டுக்காக போராடி வாடிவாசல் திறக்கப்பட்டதோ அதுபோல் அந்த நெடுவாசல் கிராமத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்காம நாங்கள் இங்கேருந்து போகிறதில்லை. மேலும் சில இளைஞர்கள் நம்மளும் இணைஞ்சிருக்காங்க, கேட்கலாம். சார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் எத்தனை நாளாக இருக்கீங்க? நான் கடலூர் மாவட்டம் வடலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இன்னைக்கு காலைல தான் இங்கே வந்தேன். நான் வெள்ளிக்கிழமை வர வேண்டியது, பட் ஆனால் கருவேல மரங்கள் அகற்றும் பணியினால் நேற்று ஃபுல்லாக இருந்துட்டு இன்னைக்கு காலைல தான் இங்கே வந்தேன். மாணவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி மாணவர்கள் கூடினாங்களோ அதே மாதிரி இன்னும் 2 தினங்களில் மாணவர்கள் கூடி இதை பெரிய இஷ்யூ ஆக்கணும், இந்த மீத்தேன் வாயுவை மத்திய அரசு கைவிடணும்னு சொல்லி அதுக்காக தான் அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கேன். இது முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். கண்டிப்பாக. சொல்லுங்கள், நீங்கள் எங்கே? வணக்கம் சார், என்னோட பேர் பாலசுப்ரமணியன். நான் அருகாமையில் இருக்க சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை சேர்ந்தவன். நான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 3 தினங்களாகவே நான் இங்கே தான் இருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயத்தோட முதுகெலும்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது காவிரி டெல்டா பகுதிகள். இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே இதை நம்ம மக்களோட கோரிக்கை ஏற்று அதை தற்காலிகமாக தடை செஞ்சு வச்சாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்னொரு பேரில் கார்பன், அதாவது CH4 அதே மீத்தேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் நமக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். முன்னாடி மாதிரி நம்மளோட மூத்த தலைமுறைகள், எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இருக்கவங்களுக்கு விவரம் தெரியல. இப்போ நான் இந்த பக்கத்தில் ஆழ்துளை போட்டிருக்காங்க. அந்த இடத்த போய் காலையில் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரில்லு போட்டு போர் போட்டு வச்சிருக்காங்க. அப்போதைக்கு அவங்களுக்கு விவரமே தெரியல. என்னன்னு கேட்டால் மண்ணெண்ணெய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரில்லு போட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, மக்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு ஏமாற்ற முடியாது. சமூக வலைதளங்கள் அதிகமாயிருச்சு.
இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து மக்களுக்கு வந்து செய்திகளை எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கும்போது இப்போதைக்கு எங்களால் அந்த மாதிரி இருக்க முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தெரியுது எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்தா வந்து 6000 அடிக்கு ட்ரில் போடுறாங்கன்னா அதுக்கப்புறம் கிடைமட்டமாக ட்ரில் போடுறாங்க. அதிலிருந்து வந்து வேதிப்பொருட்கள் உட்செலுத்தி வெளியில் வந்து மீத்தேன் எடுக்கும் போது எவ்வளவோ வந்து ரசாயன பொருட்கள் வெளியே வருது, காற்று மாசுபடுது, நீர் மாசுபடுது, உணவு நீர் பற்றாக்குறை வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இளைஞர்களாகிய நாங்களும் சரி, மாணவர்களும் சரி, இனியும் ஒரு காலமும் நாங்கள் வந்து பொறுத்து போக மாட்டோம். நாங்கள் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மாணவர்கள் முன்னெடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி வெற்றி கண்டமோ அதே போல கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம். கேட்டிருப்பீங்க. தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழகத்திற்குரிய அனைத்து பகுதியிலிருந்து வந்து மாணவர்கள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை வந்து நேற்று முதல் வலுப்படுத்தியிருக்கார்களே சொல்ல வேண்டும். அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து இதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீஷ், அருண்குமார், தொடர்ந்து 12வது நாளாக நடைபெற்று வரும் இந்த போராட்டம் இன்னும் எந்த அளவிற்கு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது? அது மட்டுமல்லாமல் மார்ச் 1ஆம் தேதி இந்த போராட்ட குழுவினர் முதலமைச்சரை சந்திக்க உள்ள நிலையில் இன்று அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த யாரேனும் வந்திருக்கிறார்களா? வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக இன்றைக்கு பாரதனுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதல்வர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். தமிழக முதல்வர் சந்திக்கும் பொழுது இதற்காக முதல்ல பேச வேண்டும் என ஏற்கனவே வந்து இந்த மக்கள் வந்து அறிவித்திருந்தார்கள். இந்த அறிவிப்பின் பிரகாரம் பாரத பிரதமர் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இதை பற்றி வந்து பாரத பிரதமரிடம் வந்து முதல்வர்கள் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று முன்தினம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். வந்து ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்திருந்தார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்த விதமான ஒரு திட்டத்தையும் வந்து மத்திய அரசு செயல்படுவதற்கு தமிழக அரசு விட்டு வைக்காது என்பதற்காகவும் தொடர்ந்து வந்து மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம் என தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல்வர் வந்து இந்த கிராம மக்கள் சந்திப்பதற்கு திட்டமிட்டு கொண்டு வரப்பதாகவும் தெரிவித்தார்கள். அந்த நிலையில் பார்க்க வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்து இந்த கிராம மக்கள் வந்து தமிழக முதல்வரை பார்க்க இருக்கிறார்கள். பார்த்த பிறகு அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மேலும் அது தொடர்பான வந்து கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கிராமத்து மக்களே இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க சார், இப்போ தமிழக முதல்வர் பார்க்க இருக்கீங்க, மேலும் வந்து இது என்ன கோரிக்கைகள் வந்து தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வைக்கிறீங்க? என்ன வைக்கிறது, என்னத்தை வைக்கிறது சார்? இந்த கார்பன் திட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினா இது வந்து டெல்டா மாவட்டம் விவசாயிகள்லாம் இங்கேருந்து தான் உற்பத்தி பண்ணி நெல் வந்து இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் நாங்கள் அனுப்புகிறோம். இந்த ஏரியாவில் இந்த எரிவாயு எடுத்தானா எங்களுடைய விவசாயம் வாழ்வாதாரம்லாம் இப்போ இந்த பகுதிக்கு வந்து தொடர்ந்து நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்றப்போ எப்படி இருக்கு உங்களுடைய வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? இப்போ தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை? நிச்சயமா வெற்றி பெறும்னு நினைக்கிறோம். எங்களோட போராட்டம் நிறைவேறுவரை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம். எங்களுக்கு முடிவு கிடைக்காட்டி ஊர் மக்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் எங்கள் குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்படைக்கிறதா இருக்கிறோம். நேற்று முன்தினம் வந்து இவர் சொல்லியிருந்தாங்க, அமைச்சர் சொல்லியிருந்தாங்க அப்படின்றப்போ 1ஆம் தேதி பார்க்க இருக்காங்க அப்படின்றப்போ என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறது? எங்களுக்கு இந்த திட்டம் இங்கே வேண்டாம். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே வேண்டாம் இந்த திட்டம். எங்களுக்கு இந்த திட்டம் தேவையே இல்லை. பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் வந்து இந்த திட்டம் வேண்டாம்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டார். ஏன் தமிழ்நாட்டில் இந்த முதலமைச்சர் அறிவிச்சா என்ன? எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு அறிவிச்சா என்னங்கிறேன். எங்களுக்கு வேண்டாம், இந்த திட்டம் எங்கள் தமிழ்நாட்டுக்கே வேண்டாம். தொடர்ந்து வந்து இந்த போராட்ட காலங்களில் தொடர்ந்து போராட்டமாக நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு தமிழகத்திற்குரிய அனைத்து இளைஞர்களும் ஒன்று திரண்டு இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து முதல்வர் அவருக்கு 1ஆம் தேதி அவருக்கு முதல்வரை சந்திக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் இன்று சீமான் தலைமையில் வந்து உண்ணாவிரத போராட்டமானது 12ஆம் நாள் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை வந்து மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் தலைமையிலும் வந்து போராட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் கடையெடுப்பு போராட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். நெடுவாசல் போராட்டம் குறித்து களத்திலிருந்து தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.